கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியா நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தின் பிற்பகுதி. என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாராளுக்கு இன்னும் பிள்ளை இல்லாதிருந்ததினால் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தை தான் இது: என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை என் அடிமை பெண்ணால் என் வீடு கட்டப்படலாம் என்று சொல்லி தன் அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். இந்த வசனத்தை கொண்டு தேவன் ஒரு பிரதானமான காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். ஆபிரகாம் சாராள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதானமான ஒரு கணவன் மனைவி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியான பரிசுத்த சந்ததியின் தகப்பனாக கருதப்பட்டவர். அப்படி இவ்வளவு பெரிய மேலான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியான ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஈசாக்கு. கலாத்தியர் 4வது அதிகாரம் தெளிவாய் சொல்கிறது, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. அப்படி தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஒரு அடிமை பெண் வழியாக அது நிறைவேறாது. சாராளை குறித்து சுயாதீனம் உள்ளவள் என்று கலாத்தியர் 4வது அதிகாரம் தெளிவாய் சொல்கிறது. இப்ப தேவனால் தரப்பட்ட மேலான வாக்கு தத்தம் சுயாதீனம் உள்ளவளும் விடுதலையாக்கப்பட்டவளும் யாருக்கும் அடிமையாக இல்லாதவளும் ஆகிய சாராளை கொண்டுதான் தேவன் நிறைவேற்றுவார். இந்த வசனம் சொல்லுகிறது போல தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஒரு அடிமை பெண்ணிடத்தில் இல்லை. அவளால் ஆபிரகாமின் வீடு கட்டப்படாது. தேவன் ஆபிரகாமின் வீட்டை கட்டும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவள் சுயாதீனம் உள்ளவள், விடுதலையாக்கப்பட்டவள். அவள் அடிமை கிடையாது. கலாத்தியர் 4வது அதிகாரம் இதை தெளிவாய் சொல்கிறது. உதய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் இந்த சம்பவத்திலிருந்து எச்சரித்து உணர்த்துகிறது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தத்தை ஒரு அடிமையை கொண்டு தேவன் செய்ய மாட்டார். அது என்ன? அடிமைக்கும் சுயாதீனம் உள்ளவளுக்கும் உள்ள வித்தியாசம். இது ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் பாவத்திற்கும் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையாய் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நபர்களிடத்தில் தேவ பிள்ளைகளுடைய வாக்கு தத்தம் இல்லை. பிசாசினால் பாவத்தினால் அடிமைப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளுடைய மனிதர்களை கொண்டு தேவன் தேவ பிள்ளையை கட்ட மாட்டார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்களால் கட்டப்படாது. தேவன் இதை தெளிவாய் சொல்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய வாக்கு தத்தம் சுயாதீனம் உள்ள சாராளிடத்தில் தான் அது வெளிப்படும். அவளை கொண்டுதான் தேவன் அதை உனக்கு தருவார். சுயாதீனம் உள்ளவள் என்பது எதை உணர்த்துகிறது? யாருக்கும் அடிமையா இல்லாதபடிக்கு தேவனால் விடுதலையாக்கப்பட்டவள். ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், ஆவி, ஆத்துமா, சரீரம், இவை அனைத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட விடுதலையாக்கப்பட்ட அந்த அனுபவத்தை, மேலான ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள். அவர்களிடத்தில் தான் தேவ பிள்ளையின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். சுயாதீனம் உள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை கொண்டுதான் தேவ பிள்ளையின் வாழ்க்கை கட்டப்படும். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இன்று நாம் நினைக்கிற அநேக காரியங்கள், ஒருவேளை இவங்ககிட்ட என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குமோ, ஒருவேளை இவர்களை கொண்டு தேவன் இதை செய்வாரோ என்று சொல்லி நாம் நினைக்கிற அநேக காரியங்களை முதலாவது தேவ சமூகத்தில் இருந்து நிதானமாய் பொறுமையாய் நாம் யோசித்து பார்த்தால், எந்தெந்த மனிதர்களை கொண்டு தேவன் எனக்கு இந்த நன்மையை செய்வாரோ என்று நாம் நினைக்கிறோமோ அந்த மனிதர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா இல்லை அடிமையாக்கப்பட்டவர்களா? அவர்களுடைய வாழ்க்கையில் பிசாசின் அடிமைத்தனம், ஒரு நுகம், உலக மாமிசம், பிசாசு இவைகளுக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததேயானால் நிச்சயமாய் அவர்களை கொண்டு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாது. அவர்கள் கரத்திலே தேவன் தம்முடையவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியான நன்மைகளை கொடுக்க மாட்டார். இதை இந்த வசனத்திலிருந்து தெளிவாய் வேதம் கற்றுத் தருகிறது.
அடிமையான ஆகாரை கொண்டு அல்ல, சுயாதீனம் உள்ள சாராளை கொண்டுதான் தேவன் ஆபிரகாமின் வீட்டை கட்டுவித்தார். நான் உன்னை கட்டி உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் அதை தம்முடையவர்களை தம்மால் விடுதலையாக்கப்பட்டு தம்மால் மேலான ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை கொண்டுதான் தம்முடையவர்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவிப்பார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்தவர்களா? தேவன் தந்த வாக்குத்தத்தமாகிய நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியான நன்மை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. அதை தேவன் தம்மால் விடுதலையாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். தேவர்களாகி நாம் வார்த்தையை தந்த தேவனை நோக்கி காத்திருப்போம். நிச்சயமாய் அவருடைய ஏற்ற வேளையிலே தாம் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிடம் நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை